அடிக்கிற வெயில்ல சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும்போது, இந்த மட்கா குல்ஃபிய ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா க்ரீமியா, டேஸ்டியா, சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால நல்லா திக்கா காய வச்சுக்கணும். பசும்பாலா இருந்தா நல்லது. பால் நல்லா சுண்டி வரும்போது கொஞ்சமா குங்குமப்பூவ சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 ஏலக்காய், 5 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். பால் பவுடர் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. பால் பவுடருக்கு பதிலா நம்ம கஸ்டர்ட் பவுடர் கூட எடுத்துக்கலாம். பால் நல்லா திக்கா சுண்டி வரும்போது, நம்ம கரைச்சு வச்சிருக்க பால் பவுடர், ஒரு 4, 5 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி, பாதாம் பொடி, இனிப்புக்கு ஏத்த அளவு ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கொதிச்சு திக்கான பதம் வரும்போது, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பானை எடுத்து, அதில ஃபுல்லா இத நிரப்பிட்டு, மேல கொஞ்சம் முந்திரி, பாதாம் பொடிய தூவிட்டு, அலுமினிய ஃபைல் அப்படி இல்லைனா பாலித்தீன் பேக் போட்டு, நல்லா டைட்டா கட்டி ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா டேஸ்டியான, க்ரீமியான மட்கா குல்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.